பலமான கூட்டணி அமைந்தால்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையில் கூட்டணிக்கு ஆளே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் மிகப்பெரிய திண்டாட்டத்தில் இருந்து வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே இருக்கிறது. அதற்கு முன்னதாக மிகப்பெரிய கூட்டணியை நாங்கள் அமைத்து விடுவோம். நீங்கள் எதிர்பாராத வகையில் ஒரு மிகப்பெரிய கட்சி எங்களுடன் வந்து சேரும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசி வருகிறார். எடப்பாடி பேசுவது போல் ஏதாவது முக்கிய கூட்டணியை அவர் சேர்த்து விடுவார் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து விவரிக்கிறது ஜெம் தொலைக்காட்சியின் இந்த சிறப்பு செய்தி. சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற்று இருக்கிறது. இந்த கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், ஒன்றிய இணையமைச்சர் முருகன், முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பாஜக மூத்த தலைவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன், ராஜா மற்றும் தமிழகம் முழுவதிலும் புதிதாக நியமிக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் பங்கேற்றனர். நடிகை குஷ்பு இந்த கூட்டத்தை புறக்கணித்தார். அவர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கைபேசியை அணைத்து விடுங்கள் என உத்தரவிடப்பட்டது. ஒவ்வொருவரின் அடையாள அட்டையும் சரிபார்க்கப்பட்ட பின்னரே கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாம் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் PL சந்தோஷ் பேசினார். சட்டப்பேரவை தேர்தலில் நிர்வாகிகள் எப்படி பணியாற்ற வேண்டும், பூத் வாரியாக கமிட்டியை பலப்படுத்துவது, மத்திய அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வது என அவர் விரிவான வழிகாட்டுதல்கள் குறித்து பேசினார். இந்த கூட்டத்தில் முக்கிய ஆலோசனையாக பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரை தங்கள் கட்சியுடன் இணைக்க வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டதாக தெரிய வருகிறது. தென் தமிழகத்தை பொறுத்தவரையில் முக்குளத்தோர் ஓட்டு அதிக அளவில் இருக்கிறது. இந்த ஓட்டுகளை பெற வேண்டுமானால் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் ஆகியோர் நம் வசம் இருக்க வேண்டும் என பேசப்பட்டு வருகிறது. அதே போல தேமுதிகவிற்கு ஓரளவு வாக்கு வங்கி இருந்து வருகிறது. ஏற்கனவே அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சிதான். எனவே தேமுதிகவையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இதேபோல வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்து வருகிறது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியையும் கூட்டணியில் சேர்த்து கொள்ள வேண்டும் என ஆலோசிக்கப்பட்டது. இது ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணித்த பன்னீர்செல்வத்திற்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அமைப்பு செயலாளர் சந்தோஷுடன் தனிப்பட்ட முறையில் கலந்தாலோசிக்க அவருக்கு அழைப்பு விடுத்தனர். ஆனால் பன்னீர்செல்வம் இதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அதிமுகவினர் தேமுதிகவை பொறுத்தவரையில் கடந்த தேர்தலில் ராஜ்யசபா MP பதவி தருவதாக சொல்லி ஏமாற்றி விட்டார்கள் என்ற கோபத்தில் அவர்கள் தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் மற்றும் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியில் திமுகவுடன் கூட்டணி முடிவாகிவிட்டது என்று சொல்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை எந்த காரணம் கொண்டும் கட்சியில் சேர்க்க முடியாது என்பதில் பிடிவாதமாக இருந்து வருகிறார்கள். இதனால் பாரதிய ஜனதா கட்சியினர் அவர்களை கூட்டணியில் சேர்த்தால் அதிமுக, பாஜக இடையே மோதல் வெடிக்கலாம் என்ற சூழ்நிலையில் இருந்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் தற்பொழுது தந்தை மகன் ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் கட்சி இரண்டாக உடைந்திருக்கிறது. நாங்கள் மெகா கூட்டணியை அமைப்போம் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் ஒரு பக்கமும், தலைவர் அன்புமணி ஒரு பக்கமும் பேசி வந்தாலும் இவர்களுக்கும் சரியான கூட்டணி இந்த முறை அமைவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவர் ராமதாஸை பொறுத்தவரையில் திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் இருக்கிறார். ஆனால் எந்த காரணம் கொண்டும் தொல் திருமாவளவனை இழக்கக்கூடாது என்பதில் திமுக தலைவர் ஸ்டாலின் உறுதியாகவே இருந்து வருகிறார். இதன் நிமித்தமாக தான் ராமதாஸ் தூதுவிட்டும் அதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லாமலும் இருந்து வருகிறார். அதே சமயம் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் இருந்து வருகிறது. இதற்கிடையே எங்களுடன் மிகப்பெரிய கட்சி கூட்டணி சேரும் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வருவது விஜய் கட்சியை மனதில் வைத்துதான். ஆனால் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதை உறுதியாகவே தெரிவித்து விட்டார். இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக, பாஜகவும்
சரியான கூட்டணி அமைக்க முடியாத மிகப்பெரிய சிக்கலில் இருந்து வருகிறது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் தங்கள் கூட்டணியை நாளுக்கு நாள் பலப்படுத்தி வருகின்றார்கள். விலகி போவதாக இருந்த விசிக, மதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், முஸ்லிம் லீக், தேமுதிக என்ன கூட்டணி பலப்படுத்துவதில் தீவிரமாக களம் இறங்கி இருக்கிறார்கள். புதிதாக தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கியுள்ள விஜய்க்கும் சரியான கூட்டணி இல்லாததால் அவர் 3ஆம் இடத்திற்கு தான் வருவார் என கருத்து கணிப்புகள் வெளியாகி வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் அதிமுக, பாஜக கட்சியினர் சரியான கூட்டணி அமைக்காத சூழ்நிலையில் தோல்வியை தழுவ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை செய்தியாக பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.